சொல்லுகிறது, உலகம் முடியும் கடைசி நாட்கள் வரை நான் உன்னோடு இருக்கிறேன். என்னை சுகப்படுத்த இயேசு இருக்கிறார். என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க இயேசு இருக்கிறார். என் கஷ்டங்களை மாற்ற இயேசு இருக்கிறார். என் தரித்திரத்தை மாற்ற இயேசு இருக்கிறார். என் பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து எனக்கு விடுதலையை தர இயேசு இருக்கிறார். ஆமென். நல்ல கைகளை வேர் சொல்லுங்க. ஆமென். இயேசு இருக்கிறாரா? சொல்லுங்க, இருக்கிறாரா? உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு அற்புதத்தை செய்ய இயேசு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளணும், ஆண்டவரை தவிர இந்த உலகத்தில் உங்களுக்கு விடுதலை யாராலே தரவே? சொல்லுங்க, வேற யாரை தர? சொல்லுங்க, வேற யாராலே தரவே முடியாது. ஆனா அங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நல்லா கவனிச்சு பாருங்க. எலியா சொன்னாரு, ஆண்டவரே கடவுள். ஆமென். பாருங்களேன், 2 குறிப்பேடு 16ஆம் அதிகாரம், உங்க பைபிளை திறந்து கொள்ளுங்க. 2 குறிப்பேடு 16ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிக்கீங்களாப்பா? 2 குறிப்பேடு 16:9. உலகம் அனைத்தையும் ஆண்டவரின் கண்கள் சுழன்று பார்க்கின்றன. ஆமென். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவருடைய கண்கள் சுழன்று பார்க்கிறது. ஆண்டவருடைய கண்கள் என்ன செய்யுது? சுத்தி பார்க்குது. பிரைஸ் தி லார்ட். என்ன பார்க்கிறார்? படிக்குமா? அவர் தம்மை முழு மனதோடு நம்பும் அனைவருக்கும் ஆற்றல் அளிக்கிறார். நீயோ இதன் மட்டில் மதியீனமாய் நடந்து கொண்டாய், அதனால் இன்று முதல் நீ போர்களை சந்திக்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. இது யாரை பத்தி சொல்லப்படுதுன்னா, பைபிள் சொல்கிறது, ஆசா என்ற ஒரு ராஜா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த ஆசா ராஜாவை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ என்ன பண்ற? முழு மனசோடு என்ன நம்பல. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய நேரங்களில் பாருங்க, நமக்கு பிரச்சனை வந்த உடனே நம்ம மற்றவங்களை சார்ந்து நிற்கிறோம். ஆமென். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, பிரச்சனை வந்த உடனே மனிதர்களுக்கு முன்னால் போய் விழுறோம். நீங்கள் தான் எனக்கு அடைக்கலம், நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு, நீங்கள் தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும், நீங்கள் தான் ஏதாவது எனக்கு செய்யணும். முதல்ல இதெல்லாம் மாற்றிடணும். இன்னைக்கு கடவுளால் ஆகாதது, நல்ல சத்தமாக சொல்லுங்க, தம்மை நம்புவோருக்காக கடவுள் செயலாற்றுவதில் அவரை போல வல்லவர் வேற யாரும் இல்லை. அல்லேலூயா. நீங்க நல்ல கவனிக்கணும், தேவனால் முடியாதது ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க, தேவனால முடியாத ஒண்ணுமே. எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க பிடித்துக் கொள்ள வேண்டியது தெரியுமா? என் வாழ்க்கையில என் தேவன் ஏற்பாடு செய்துள்ளதை அவர் எனக்கு நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா பைபிள் சொல்லுகிறது, அந்த ஆசா ராஜா ஆண்டவரை நம்பாம அவர் மற்றவங்க கையில போய் விழுறான். ஆசாவே, நீ என்னைய நம்பலையப்பா, அதனால நீ யுத்தங்களை சந்திப்ப. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவரை நம்பாம போகும்போது தான் உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் மிகுதியாகிறது. அது உங்களை துன்புறுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். எப்ப துன்புறுத்துது? நீங்க மனுஷன் போய் விழுறீங்க. மனுஷன் விழாத. யாரும் உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லவே சொல்லுங்க முடியுமா? யாரும் பிரச்சனை தீர்க்க முடியுமா? அப்பாவும் தீர்க்க முடியாது, அம்மாவும் தீர்க்க முடியாது, அண்ணனும் தீர்க்க முடியாது, எந்த பெரிய மனிதர்களும் தீர்க்க முடியாது. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம்,
புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.